ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல் ஹமு வ்ளாக்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து காளான் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அது வந்து பூ காளான் வச்சு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். அதோடைய பூ மட்டும் எடுத்துக்கிட்டு காம்பை வந்து வெட்டி எடுத்துடணும். அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து அரைக்கிறதுக்கு வந்து தக்காளி, ஒரு பட்டை, பூண்டு, இஞ்சி, 2 முந்திரி இதெல்லாம் வந்து எடுத்துருக்கோம். இது வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். தேவையான எண்ணெய், மிளகாப்பொடி, உப்பு இதெல்லாம். முதல்ல வந்து மிக்ஸி ஜாரில் தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி, இஞ்சி, பூண்டு, 2 முந்திரி இதை வந்து நம்ம சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நல்லா நைஸாக வந்து நம்ம அரைச்சி வந்தாச்சு. தக்காளி விழுது. இப்போ வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொடிசாக வெட்டியிருக்க வெங்காயம் வந்து 2 ஆனியன் வந்து நம்ம பொடிசாக வெட்டியிருக்கோம். அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். நம்ம சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். 3 நாள் கழித்து நம்ம வந்து திருப்பி வீடியோ வந்து கண்டினியூவாக போட போகிறோம். அதனால் வந்து உங்கள் சப்போர்ட் வந்து கொடுங்க. இப்போ வந்து ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. அதனால் இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற பூ காளானை வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லாவே வதக்கிக்கிட்டா. காளானில் வந்து ஆல்ரெடி வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் தண்ணி வந்து சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. வேகிறதுக்கு நம்ம வதக்கி விட்டாலே அதில் இருக்கிற தண்ணியை வந்து நல்லா வெந்துடும். இப்போ நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து தக்காளி பேஸ்ட்டு வந்து மசாலாலாம் அரைச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்க்குறீங்கன்னா வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூனுன்னா அதே அளவுக்கு வந்து தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். காரமும் அதிகமாக இருக்காது. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துச்சு. இந்த ஸ்டேஜ் நல்லா வந்து அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து அரைச்சி விட்டுக்க போகிறோம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரைஸுக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து தேங்காய் வந்து நைஸ் இது வந்து இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். அதை வந்து நைஸாக வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம்.
இந்த அளவுக்கு வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து அரைச்சி விழுதை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் பால் வந்து தேங்காய் விழுது சேர்க்குறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கிரேவிக்கு வந்து கொஞ்சம் திக்னஸும் கொடுக்கும். அதனால் வந்து நம்ம தேங்காய் வந்து சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் நேரம் வந்து தேங்காய் பால் ஊற்றணுன்னே கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். தேங்காய் பால் விட்டு 2 கொதி வந்த பிறகு நம்ம நல்லா வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இறக்கிடலாம். இப்போவே பாருங்கள் நல்லா காளான் நல்லா வெந்திருக்கு. காளானே தெரியாது அந்த அளவுக்கு வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நல்லா வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம இறக்கி விடும் போது கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான காளான் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோக்கு உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து காளான் கிரேவிக்கு சப்பாத்தி செஞ்சுருக்கேன். நீங்களும் வந்து இந்த கிரேவி பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.